ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஸ்வீட் பிரியர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் குலோப் ஜாம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இந்த பிரெட்டை வச்சு இந்த வித்தியாசமாக நீங்கள் குலோப் ஜாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டைமும் உங்களுக்கு அதிகம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம இந்த சூப்பராக டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் இந்த பிரெட் குலோப் ஜாமை ரெடி பண்ணலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரெட் எடுத்துக்கோங்க. பிரெட்ல நீங்க சைட்ல இருக்கக்கூடிய அந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ பிரெட்ல இருக்கக்கூடிய அந்த ரஃபான பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு நடுவில் அந்த சாஃப்டான பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம். பாருங்க, நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு குலோப் ஜாம் ரெடி பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிரெட் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பாக்கெட் சேர்த்தா இந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய அளவுல வரும். பெரிய பாக்கெட் ஒரு பாக்கெட் நம்ம எடுத்து செய்ய போறோம். பாருங்க, நம்ம சேர்த்துட்டோம். இதே மாதிரி நீங்க அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய பீஸ் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ குலோப் ஜாம் செய்கிற ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஆனால் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வந்து குலோப் ஜாம் செய்யணும்னு நினச்சாவே குலோப் ஜாம் மிக்சர் பேக்கெட் வாங்கி அந்த மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணுவோம். அந்த மாவை பேசிய கூட நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது நம்ம மாவை வந்து அழுத்தி பேசிய வேண்டிய தேவையே இல்லை. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரெட்டே வந்து சாஃப்டாக இருக்கும். அப்படின்றதுனால நம்ம மாவு அதை வந்து பேசிய கஷ்டமே இருக்காது. லைட்டாக நீங்கள் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பிரெட்டே சாஃப்டாக இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ தண்ணி ஆயிடுச்சுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பிரெட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கை வச்சு லைட்டாக நீங்கள் அழுத்தி பிசைஞ்சிங்கனாவே போதும். ரொம்ப அழுத்தி இல்லாத பாருங்க, மாவு நல்லா சாஃப்டாக அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதோட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ இல்லைன்னா நீங்கள் என்ன ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போதான் குலோப் ஜாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டோம். ஸோ இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு 1 டம்ளர் அளவால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அந்த பாகு எடுத்துக்கலாம். ஜீரா ரெடி பண்ணிடலாம். குலோப் ஜாமுக்கான பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம 2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணுறோம். நம்ம எடுக்கிற அளவுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். 2 கப் அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அது நல்லா வந்து அந்த ஜீரா பதத்துக்கு வரட்டும். இப்போ ஜீரா ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிற டைம்ல நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிருந்தா அந்த மாவு வந்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு உருண்டையா இல்லை, நீங்க எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இப்போ மாவு பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ இதை நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்க போட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப இறுக்கமாக இருந்தாலும் குலோப் ஜாம் வந்து சாஃப்டாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி உருண்டைகளாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இனி நீங்கள் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரெட்டும் சுகரும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் ஸ்வீட் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உருண்டைகள்லாம் உருட்டி எடுத்துட்டோம். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜீராவும் பாருங்கள், அந்த பாகு பதத்துக்கு கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வரணும். இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் தட்டி வச்ச ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் போல ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா வந்து ரொம்ப திக்காக விட்டுட்டாதீங்க. லைட்டா அந்த கம்பி பதத்துக்கு வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கொதிச்சா போதும். அந்த கம்பி பதத்துக்கு வந்துடும். லைட்டா வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம உருண்டைகள்லாம் உருட்டி எடுத்துட்டோம். இதையும் நம்ம இன்னொரு ஸ்டவ்ல வந்து ஆயில் ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அது ஹீட் ஆனதும் இதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகள்லாம் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்க பொரிக்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வந்து ப்ரௌனா வந்து பொரியட்டும். நல்லா செவந்து வரணும். அப்பதான் வந்து நல்லா இருக்கும் குலோப் ஜாம். லைட்டா அந்த வெள்ளையா இருக்கும்போது எடுத்துடாதீங்க. நல்லா வந்து ப்ரௌனா வந்து பொரிஞ்சு வரட்டும். திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க பொரிச்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இது நல்லா கொஞ்சம் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டா அந்த செவந்தா போதும். பாருங்க, நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்துருங்க.
ஸ்டவ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு மட்டும் செய்யாதீங்க. நீங்கள் பொரிக்கிறப்பவும் சரி இல்லை பாகு எடுக்கிறப்பவும் அந்த ஜீரா வந்து ரெடி பண்ணுறப்பவும் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாகும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அந்த கம்பி பதத்துக்கு வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த உருண்டைகளோட நீங்கள் இந்த பாகையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மேக்ஸிமம் ஒரு 5 to 6 hours கண்டிப்பாக அந்த ஜீராவோட நல்லா ஊறினாதான் குலோப் ஜாமுன் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் ஊறி இருக்கும். அந்த ஸ்வீட்லாம் அதில் இறங்கி இருக்கும். ஸோ இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட அப்படியே விட்டுடலாம். இதை அப்படியே மூடி விட்டுடுங்க. இப்போ ஓவர் நைட்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஜீராவோட நல்லா ஊறிடுச்சு குலோப் ஜாம். பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்க. ஸோ இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்வீட் பிரியர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சு குலோப் ஜாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ குலோப் ஜாமுன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், குலோப் ஜாமுனா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வித்தியாசமாக கொஞ்சம் ப்ரெட்டை வச்சு இந்த மாதிரி மெத்தடில் குலோப் ஜாம் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த சிம்பிளான பிரெட் குலோப் ஜாமை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.